அன்பான யுஎஸ் சேனல் நேயர்களே, தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஆறுநெறி பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க வந்திருந்தார்கள். முதலில் திருச்செந்தூரில் வாக்கு சேகரித்துவிட்டு அடுத்ததாக அடைக்கலபுரம் வழியாக ஆறுநெறிக்கு வந்திருந்த அவர்களை சிறப்பாக வரவேற்பு கொடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், தொண்டர்கள் என பலரும் குவிந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் குவிந்திருந்தார்கள். காங்கிரஸ், தமிழக வாழ்வுரிமை கட்சி, சமத்துவ மக்கள் கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி, மக்கள் நீதி மையம் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் குவிந்திருந்தார்கள். கனிமொழி எம்பி அவர்கள் வாக்கு சேகரிப்பதற்காக ஆறுமானேரி பஜார் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது வருகைக்காக காத்திருக்கிறார்கள். தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் வரவேற்பு கொடுப்பதற்காக நிற்பதை பெண்களும் ஆண்களும் என நிற்பதை இதில் பார்க்க முடிகிறது. பெண்களும் உற்சாகத்துடன் ஆண்களுக்கு நிகராக கனிமொழி எம்பி அவர்களை வரவேற்பதற்காக குறைந்திருக்கிறார்கள். பாசிசத்தை வீழ்த்த வேண்டும், மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி, அனைத்து மக்களுக்குமான ஆட்சி, ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஒரே குரலுடன் இவர்கள் அனைவரும் இங்கு கனிமொழி எம்பி அவர்களின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். நிரந்தர முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் தங்கை, ஸ்டாலின் அவர்களின் தங்கை கனிமொழி அவர்கள் தற்பொழுது இங்கு வருகை தர இருக்கிறார்கள். அதாவது மத்தியில் ஆளக்கூடிய பாசிச ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு மக்களை வஞ்சிக்கக்கூடிய விதமாக பல திட்டங்களை தீட்டி வருகிறது. எந்த மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக ஒன்றியில் ஆளக்கூடிய பாசிச பாஜக ஆட்சி இருக்கவில்லை. மக்கள் நலனை காக்க, நாட்டின் நலனை காக்க, நாட்டில் அமைதி நிலவிட, எல்லோரும் அவரவர் மத உரிமைகளை பேணி நடந்திட வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம். தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணியின் வேட்பாளராக தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிமொழி கருணாநிதி அவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் வாக்குகளை சிந்தாமல் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இந்த ஆதரவு குரலை நாம் என்றும் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும். உங்களோடு பணியாற்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று
வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அன்பான எழுச்சியான இந்த வரவேற்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நம்முடைய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சமத்துவ மக்கள் கழகம், ஆம் ஆத்மி கட்சி, ஆதித்ய தமிழர் பேரவை, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், அத்தனை